பழக்க வழக்கங்கள் மாறுபட்டு கொண்டே வரும் இன்றைய காலகட்டத்தில் இதய நோய்கள் மிகவும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இதய நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலை வானவிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, சில வாரங்களாக சிலது பர்சனாலிட்டி பற்றி பேசிகிட்ருக்கேன். நிறைய பேர் சொக்கலிங்க என்னடா ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறான்னு நினச்சிடாதீங்க. வாழ்க்கையின் தத்துவத்தை உங்களிடம் புரிய வைத்து கொள்வதற்காகத்தான் நான் எடுக்கின்ற முயற்சிகள். நான் சொல்கிறது அனைத்தும் எனக்கு தெரியும், அனைவருக்குமே தெரிந்தது. நான் ஒன்றும் புதிதாக எதுவுமே சொல்லவில்லை இதுவரை. உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு புரிந்து கொண்டதை மறுபடியும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்காக தான் இந்த கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நான் அந்த டைப் ஏ சொன்னேன், டைப் சி சொன்னேன். இன்றைக்கி டைப் டி என்ற பர்சனாலிட்டி பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த டைப் டி என்ற பர்சனாலிட்டி, சி என்பது பெண்களிடம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன். டைப் டி என்பது ஆண்களிடம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த செக்ஸ் ரேஷியோவில் இப்படி தான் இருக்குது. அது இந்த டி என்பது தே ஆர் டிஸ்ட்ரெஸ், டிப்ரெஸ், டிஸ்சாட்டிஸ்ஃபைட். அதிருப்தி தான் இருக்கும், மன இறுக்கம், உளைச்சல், எதுலேயுமே ஒரு மகிழ்ச்சி அடைய மாட்டான் டைப் டி. அதுக்கு தான் டைப் டின்னு பேர் வச்சாங்க. இந்த மனிதனை பாருங்கள், எதுக்கெடுத்தாலும் ஒரு திருப்தி கிடையாது. எதில் இருந்தாலும் அதில் குறை காணுவது, அதிருப்தியாக இருக்கிறது. இவன் நினச்சிப்பார், நான் ஒன்று எதிர்பார்த்தேங்க சொக்கலிங்க, அது அவனிடம் அது இல்லை அவங்ககிட்ட, உடனே எனக்கு டிப்ரெஸ் ஆகிடுது. நீ டிப்ரெஸ் ஆகி உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் எதற்கு நல்லாயிடுவானா? அவன் வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க. ஒன்றே நான் கூற விரும்புகின்றேன் நேயர்களே, ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் உருவத்திலும் உணர்வுகளும் வித்தியாசமானவன். சொக்கலிங்கம் மாதிரி இந்த உருவம், சொக்கலிங்கம் மாதிரி ஒரு உணர்வு மற்றவர்களிடம் உலகத்தில் கட்டாயம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது பொய்யான கருத்து. இந்த ட்வின்ஸ்னு வராங்கள்ல, அந்த குழந்தைகளும் அதாவது உருவத்திலும் சரி உணர்வுகளும் சரி வித்தியாசமானாங்க. இப்போ 700 கோடி ஜனத்தொகை உலகத்தில் 700 பேரும் உருவத்தாலும் உணர்வாலும் மாறுபட்டவர்கள். மாறுபட்ட அனைவரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை ரசிக்க கற்றுக்கொண்டால் போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒன்றும் இல்லை, இந்த சொக்கலிங்கம் நான் என் மனைவியோ என் குழந்தைகளோ என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் வச்சுங்க, அது என்னுடைய அறியாமை, ஆணவம், அகங்காரம், அது கூடவே கூடாது. ஒவ்வொருத்தரும் ரசிங்க. உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும் எதிர்பார்த்துறாதீங்க. இந்த எதிர்பார்ப்பு உடன் வாழ்க்கை நடத்தும் பொழுது அது எது மற்றவர்களிடம் இல்லையோ உங்களை டைப் டி பர்சனாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுது. இந்த மனிதனை பார்த்த மாதிரி இந்த டைப் டி பர்சனாலிட்டிக்கு எடுத்தும்போதும் வச்சுக்கந்துங்க, உடனே இந்த பர்சனாலிட்டி தான் மறுபடியும் இந்த டைப் டி பர்சனாலிட்டி மூலம் அந்த மன எண்ணங்களால், மன அழுத்தத்தால் எடுக்கின்ற மைண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, மன அலைகள் அதிக அலையில் போயிடும். நார்மலாக மன அலைகள் 14 வரைக்கும் இருக்கலாம். மைண்ட் வேவ்ஸ்ன்றது மன அலைகள், அவனுடைய எண்ணங்களை கேட்டவாறு அந்த அலைகள் போயிட்டே இருக்கும். அந்த வேவ்ஸ் 14க்கு மேலே போதும் வச்சுங்க. அந்த பீட்டா வேவ்ஸ்க்கு மேலே 28, 30, 60 அலைகள் போகும்பொழுது இந்த மாதிரி டைப் ஏலையும் சரி, சிடிலையும் சரி, டிலையும் சரி மன அலைகள் பல மடங்கு அதிகமாகும் பொழுது அந்த மன அலைகளுடைய மைண்ட் வேவ்ஸ் உடனே நான் சொல்கிறேன்,
உடம்பில் இருக்கின்ற அந்த அட்ரினலின் நாரின் ரொம்ப அதிகம் சுரந்துடும். பல மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு. அந்த பல மடங்கு ஆகும்பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அட்ரினலின் ஆன உடனே அந்த பின் விளைவுகள் எல்லாம் சொல்லிட்டேன் முதல்ல. எது வருது? இதய துடிப்பு 70 இருக்க வேண்டிய 72 வருது, 100 120 ஆகிடுது. மூச்சு வர்றது ஒரு நிமிடத்திற்கு 15 முறை என்றால் அது 30 60 முறையாகி விடுகிறது. உடனே என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கை நடுக்கம், கையில் வேர்வை, படபடப்பு, மூச்சு திணறல் எல்லாம் வந்துடும். சத்தம் போட்டு பேச வருவான். கையில் இருக்கிறத எடுத்து எல்லாம் அடிச்சிடுவாங்க. அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்களினால் மைண்ட் வேவ்ஸ் கூடி ஹார்மோன் சுரந்து எல்லாமே ரிஃப்ளெக்ஸில் வந்துடுது எல்லாமே. அதான் அடிக்கடி நான் நண்பர்களை சொல்லுகின்றேன், எவன் ஒருவனும் டிப்ரெஷன் போகக்கூடாது. சப்போஸ் அக்யூட் டிப்ரெஷன் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரணம். இந்த அக்யூட் டிப்ரெஷன் வந்துட்டு உடனே வெளில வந்துட்டா பரவாயில்ல, என்ன கேட்க போனால் டிப்ரெஷனே போகக்கூடாது. போய் என்ன பிரயோஜனம்? அதான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வங்கக்கடலில் டிப்ரெஷன் வந்தால் சுனாமியாக மாறி லட்சக்கணக்கில் கொண்டு விடுகிறது. உன் மனதில் ஏற்படுகின்ற டிப்ரெஷன் 2 நிமிடத்தில் உன்னை கொன்றுவிடும். பயமுறுத்தணும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது டெய்லி பார்க்குறேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஸோ அந்த டிப்ரெஷன், டிஸ்சாட்டிஸ்ஃபைட், அந்த எதுக்கெடுத்தாலும் ஒரு என்ன சொல்கிறது வருத்தத்தோடு இருக்கிறது, அனைத்தையும் விடணும். அதான் என்ன சொல்கிறேன், டிப்ரெஸ், டிஸ்ட்ரெஸ், டிஸ்சாட்டிஸ்ஃபைட் என்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து உடனே வெளியில் வந்துடுங்க. இதெல்லாமே என்ன அர்த்தம்? மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள்லாம் சொல்லிட்டோம்னே, அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டியதானே, அது உடனே மகிழ்ச்சின்னு மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ தயவுசெய்து இந்த லெவல் ஆஃப் டிப்ரெஷன் மற்றவர்களிடம் நீ எதிர்பார்க்க உண்மையாக சொன்னோம்னா எவனோ ஏமாத்தினா போதும் இந்த பர்சனாலிட்டிலாம் போயிடும். அதை விட முக்கியமானது, நம்பிக்கை துரோகம் என்று பண்ணால் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை அடிக்கடி சொல்லுவோம், விரோதிகளை சமாளிக்க முடியும், துரோகிகளை நாம் சமாளிக்கவே முடியாது. ஆனால் அவர்களெல்லாம் யாரும் தெரிஞ்சு அவர்களிடம் நாம் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வதற்குத்தான் நம்ம அறிவையும் ஞானம் என்றும் அந்த விஸ்டத்தையும் வச்சுருக்கணும். தவிர அனைத்திற்கும் ஏதாவது நடந்து நம்ம தான் காரணம். அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் இந்த பர்சனாலிட்டி தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள். தவிர்க்க வேண்டியது ACD என்ற பர்சனாலிட்டிஸ். சமூகத்தில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்பதை நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிலை குறித்து வரக்கூடிய பல்வேறு செய்திகள் மிகுந்த அச்சமூட்டக்கூடியதாகவும் கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இது வெறுமனே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்று ஒரு ஒற்றை வார்த்தையால் ஏதோ குற்றங்கள் தொடர்பான தனிப்பட்ட நிகழ்வுகள் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடியவை அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல அபாயங்களினுடைய அடையாளமாக சில குற்றச்செயல்கள் இருக்கின்றன, அல்லது இனி வரப்போகிற பெரிய குற்றங்களுக்கான முகாந்திரங்களாகவும் கூட சில குற்றச்செயல்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல்வேறு முனைகளில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த குற்றச்செயல்களினுடைய தன்மை எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கோவையில் நடந்த கலவரத்தில் சில வன்முறை கும்பல்கள் கட்டுப்பாடற்ற வகையில் தலைவிரித்தாடியதை நாம் பார்க்க முடிந்தது. பெரிய அளவிற்கு கொள்ளைகள் நடந்தன. ஒருவருடைய மரணம் தொடர்பாக யார் குற்றவாளி என்று தெரிவதற்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மையமாக வைத்து பெரிய அளவிற்கு வன்முறை என்பது அங்கு கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் காவல்துறை என்பது அந்த வன்முறையை பார்த்து கொண்டு செயலிழந்து நின்றது என்பதை நாம் பார்த்தோம். உண்மையில்
ஒரு விதமாக இது இத்தகைய ஒரு கும்பல் வன்முறையை கூட கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு திறன் இல்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த அளவிற்கு பலவீனப்பட்டு போய்விட்டது, அதிகாரமற்றதாக இன்றைக்கு காவல்துறை மாற்றப்பட்டு விட்டது என்பதைத்தான் நாம் அந்த சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம். ஒரு ஒரு வகுப்புவாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர், அதனுடைய தலைவர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருவர், ஆயுதங்களை, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து தன்னுடைய வீட்டில் அவர் பூஜை செய்து அந்த புகைப்படத்தை எடுத்து அவர் முகநூலில் வெளியிடுகிறார். அதை பார்த்து பரவலான கண்டனங்கள் எழுந்த பிறகு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்கிறது. உண்மையில் துப்பாக்கியை வைத்து அதை இவ்வளவு வெளிப்படையாக புகைப்படங்களை வெளியிடக்கூடிய அளவிற்கு தைரியம் வந்திருக்கிறது என்று சொன்னால் வன்முறை கலாச்சாரத்தினுடைய இந்த ஆதிக்கம் என்பது எந்த அளவிற்கு பரவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தில் ஒரு சம்பவம், விருதுநகர் அருகே ஓடுகிற பேருந்தில் ஒரு இளைஞர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதாவது கொலை செய்வதற்காக அல்லது கொலைகாரர்கள் இதுவரைக்கும் கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது துப்பாக்கியால் சுட்டு கொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் துப்பாக்கியினுடைய புழக்கம், துப்பாக்கியை கையாளக்கூடியவர்களுடைய ஒரு நடமாட்டம், அது சார்ந்த கூலிப்படையினர், ஆதாய கொலை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பரவலாகி வருகிறார்கள் என்பதனுடைய ஒரு அடையாளம்தான் இந்த கொலை. நீங்கள் இதுபோன்ற பல கொலைகள், ஆதாய கொலைகளால் செய்யப்பட்ட கொடூரமான கொலைகள், ராமஜெயம் அவர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து தொடங்கி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் எத்தனை பேர், எத்தனை அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தனிநபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், வர்த்தகம் சார்ந்த காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2 பேர் ஒரு மோதலில், ஒரு கோபத்தில் அல்லது பழிவாங்குகிற உணர்ச்சியில் ஒருவரை கொன்று விடுவது என்பது, ஒருவர் இன்னொருவரை கொல்வது என்பது வேறு. ஆனால் திட்டமிட்ட வகையில் பணம் கொடுத்தால் கொலை செய்வார்கள். ஒரு குறைந்த பணத்திற்கு கூட கொலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்க மாட்டார்கள், சட்டத்தின் பார்வைக்குள்ளேயே அவர்கள் வரமாட்டார்கள், குற்றங்களை செய்துவிட்டு அவர்கள் தலைமறைவாகி விடுவார்கள் என்கிற ஒரு நிலை என்பது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி, அல்லது காவல்துறை அதில் என்ன விதமாக செயல்பட்டது என்பதை பற்றி தொடர்ந்து மக்களிடம் சந்தேகங்கள் இருக்கின்றன. கண்டுபிடிக்கப்படாத குற்றவாளிகள் மட்டுமல்ல, கண்டுபிடிக்கப்பட்ட குற்றங்களிலும் கூட என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. உதாரணமாக, கடந்த சட்டசபை தேர்தலின் போது கண்டெய்னர்களில் கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்படுகிறது. அந்த பணம் என்பது யாருக்கு சொந்தமானது என்பதை பற்றி இன்றைக்கு மர்மம் நீடிக்கிறது. அது ஏன் போலி பதிவெண்ணை கொண்ட வாகனங்களில் அந்த பணம் அனுப்பப்பட்டது என்பதை குறித்தோ, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த பணம் ஏன் அனுப்பப்பட்டது என்பதை குறித்தோ இதுவரைக்கும் பதில் இல்லை. மாறாக ரிசர்வ் வங்கி அதற்கு தான் உரிமை கொண்டாடிய போதும் கூட அதற்கான ஏன் ஆவணங்கள் இல்லாமல் இதுபோன்ற பண பரிவர்த்தனைகள், பணத்தை கொண்டு செல்வது என்பது சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி எழுந்தபோது இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு அதற்கு பதில் கிடைக்கவில்லை. அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஓடுகிற ரயிலிலிருந்து நீங்கள் கொண்டு சென்ற வங்கி பணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள். அந்த பணம் என்னவாயிற்று என்று யாருக்கும் தெரியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் பட்டப்பகலில் காவலர்களுடைய துணையுடன் சென்ற ஒரு ரயிலிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உண்மையில் இதை கண்டுபிடிக்க முடியவில்லையா, அல்லது தெரிந்தும் அதை மறைக்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. இப்படி எத்தனை சம்பவங்களை நாம் வரிசையாக கூறுவது? எந்த கேள்விக்குமே இங்கு பதில் கிடையாது. திடீரென ஒரு வயல்வெளியில் பார்த்தீர்கள் என்றால் பல லட்சம் ரூபாய்க்கான நோட்டுகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வயல்வெளியில் கிடக்கின்றன. அதற்கு சம்பந்தமில்லாமல் ஏதோ ஒரு காரணம் சொல்லப்படுகிறது, அல்லது அந்த காரணங்கள் கூட யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றன. எப்படி அவ்வளவு பணத்தை வெட்டி நறுக்கி அதை கொண்டு போய் ஒரு வயல்வெளியில் கொட்டிவிட்டு யார் சென்றிருக்கக்கூடும் என்பது ஒரு அடிப்படையான, ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு கேள்வி. இப்படி மர்மங்கள் ஒருபுறம், இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமீபத்தில் ஒரு மிகவும் அதிர்ச்சியை அடையக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது என்பது மாணவர்களிடம் பெருகி வரக்கூடிய போதைப்பொருள் பழக்கம் என்பது. இன்றைக்கு கல்லூரி மாணவர்களிடம் மட்டுமல்ல, நீங்கள் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களிடம் கூட போதை சாக்லேட்டுகளை பயன்படுத்துவது, பல்வேறு விதமான போதை மருந்துகளை பயன்படுத்துவது பரவலாகி இருக்கிறது. ஆனால் இந்த பொருள்கள் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன, எப்படி இவ்வளவு சுதந்திரமாக இந்த பொருள்களை விற்க முடிகிறது என்று பார்க்கிற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியினுடைய முயற்சியினால் அது செய்யப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதாவது சமூக விரோதிகள், அதே போல் காவல்துறையினர், போதைப்பொருள் விற்பவர்கள்,
இவர்கள் எல்லாம் கூட்டாக செயல்பட்டு இந்த போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு தலைமுறையையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளிப்படையாக பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மூலமாக காவல்துறையினருக்கு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக இந்த வியாபாரம் என்பது கண்டுகொள்ளப்படாமல் விடுகிறது அல்லது கவனிக்கப்படாமல் விடுகிறது. ஆக நீங்கள் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிலை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு பொது அமைதி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற மக்களை கண்காணிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது கொள்ளை சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே எந்த விதமான ஒரு காவல் சட்டத்தினுடைய அணுகுமுறை என்பது தமிழகத்தில் இல்லை என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாகவே, ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற செயின் பறிப்பு சம்பவங்களாக இருக்கட்டும், அல்லது வீடு புகுந்து கொள்ளையடிப்பது, கடைகளை கொள்ளையடிப்பது, இப்படி செய்திகள் வராத நாளே கிடையாது. வாகனங்களை மறித்து கொள்ளையடிப்பது, ஒரு காவல்துறை அதிகாரியே நேரடியாக கொள்ளைக்காரனாக செயல்பட்ட சம்பவத்தை கூட நாம் பார்த்தோம். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு செயலிழந்து விட்டது, ஒரு காவல்துறை செயலிழந்து விட்டது என்பதனுடைய வெளிப்படையான ஒரு உதாரணங்களாக இருக்கின்றன. ஆனால் எதை பற்றியுமே எந்த கவலையும் இல்லாத ஒரு ஆட்சி அல்லது ஒரு அணுகுமுறை என்பது தமிழகத்தில் நீடித்திருக்கிற போது மக்கள் பயத்தினுடைய பிடியில் வாழ்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பின்மையினுடைய ஒரு பிடியில் வாழ்கிறார்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மருத்துவ ஆயத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் CMK ரெட்டி. ஒரு மருத்துவரா கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் ஒரு முழுமையான ஒரு மருத்துவரா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு இந்த மருத்துவத்துறை எவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கு, மருத்துவ கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இதற்கான பயிற்சி அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மருத்துவ ஆயத்தோட முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையிலையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. மருத்துவர் அப்படின்னும் போது ஒரு 46 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடும் பயணம் அப்படின்னு தான் சொல்லலாம். மருத்துவத்துறையிலையும் சரி, அதில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் உங்கள் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஆலோசகராகவும் இருக்கீங்க, மருத்துவ கல்வி சார்ந்த ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்கீங்க. மருத்துவர்களுக்கான ஒரு பிரச்சனை, அவங்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதுக்கும் அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மூலமா, உங்களோட பதவி மூலமா பலவிதமான உதவிகளை இந்த துறைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த 46 ஆண்டு கால பயணம் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில இரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணரா இன்னைக்கு இந்த துறையோட வளர்ச்சி பத்தி சொல்லுங்க. இந்த வாஸ்குலர் சர்ஜன் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி எப்படி இருக்கு? ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம நாட்டில் இந்த வியாதி அதிகமாக இல்லைன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணியிருந்தது. இப்போ தான் நம்ம என்ன யோசனை பண்ணுறோன்னா, அப்போ வந்து நமக்கு வந்து இந்த பரிசோதனை செய்யக்கூடிய இல்லையதுனால, அந்த ஃபெசிலிட்டி இல்லையதுனால தான் நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம தெரிய வருது. ஸோ வெளிநாட்டில் அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நாங்கள் ட்ரைனிங் ஆகும்போது 65-70 USL ட்ரைனிங் ஆகும்போது அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நாங்கள் ட்ரைனிங் ஆகி வந்து எங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தது. டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, ஒரு ஜென்ரல் சர்ஜரியில் சேர்ந்து பண்ணியிருக்கோம். செப்பரேட் டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. அப்போது பண்ணி அதில் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி, இது ரொம்ப முக்கியமான அம்சம். ஏன்னா ரத்த குழாய்னு சொல்லும் போது உடம்புல எல்லா பகுதியிலும் உண்டு. ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஜென்ரலி நாங்கள் என்ன பயப்படுறோம்னா ரத்த குழாய் பார்த்தா பயப்படுறோம், அது கட் பண்ணால் ப்ளீடிங் வருதுன்னு. ஸோ அது நம்ம அறுவை சிகிச்சை நம்ம கொஞ்சம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் தைரியமாக போகலாம், ஆப்ரேஷன் டைம் கூட சேவ் ஆகும். இதுதான் என்னோட கான்செப்ட். ஜென்ரல் சர்ஜரி கூட வாஸ்குலர் சர்ஜரி உபயோகமாகும். சில ஏரியாஸில் வந்து வாஸ்குலர் சர்ஜரி இருந்தால் நம்ம சீக்கிரமாக ஆப்ரேஷன் செய்யலாம்னு சொல்லி அது நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வாஸ்குலர் சர்ஜரி. ஃபார் எக்ஸாம்பிள் காலுக்கு ரத்தம் போகாது,
போகாமல் அது டெட் ஆகி கேங்க்ரீன் மாதிரி கால் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். அது இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணி எங்கே பிளாக் ஆச்சுன்னு பார்த்து எப்படி இந்த ஹார்ட்டில் பண்ணுறாரோ, ஹார்ட் வந்து நாங்கள் சீனியர்ஸு, நாங்கள் 100 years, அவங்க 50 வருஷம் தான் அவங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்க கற்றுட்டாங்க, ஓஹோ இது ஹார்ட்டில் கூட பண்ணலான்னு சொல்லி நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். காலு கையில் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் இஸ் வாஸ்குலர் சர்ஜரி. இந்த கேங்க்ரியான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயன்படுத்துகிற ஒரு term. இப்போ வராமே நிறைய 90% we are able to அதை தடந்து ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அது கிராஃப்ட் பண்ணி திருப்பி பிளட் சர்க்குலேட் பண்ணி அது வராமல் செய்கிறதுக்கு வழிமுறையெல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா மெடிக்கல் காலேஜஸ், டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போது டயக்னோஸ்டிக்ஸ்க்கு இருக்குது. இந்த டாப்லர், டூப்ளி, ஆஞ்சியோகிராம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்திருக்கு. தட் இஸ் வெரி குட். ஸோ நம்ம எல்லா அதில் ஆரம்ப கட்டத்தில் ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செய்கிறது, மருத்துவமாக இல்லை அறுவை சிகிச்சை என்ன இதை டிசைட் பண்ணி இமீடியட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கண்டிப்பாக இந்த மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தான் இந்த துறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் 46 yearsல ஒரு மூத்த மருத்துவராக, பேராசிரியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி, பிகாஸ் இப்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட் ஆகி போச்சு. ஸோ அதுக்கு முன்னே வந்து ஒரு யூஎஸ்ஏலனோ இங்கிலாந்துலனோ ஆஸ்திரேலியானோ ஒரு புது ஒரு பிரக்ரியை கண்டுபிடிச்சா நம்ம நாட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ அடுத்த நாளே இங்கே வருது. இப்போது அடுத்த நாளே டாக்டர்ஸ் நாங்கள் என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியும், எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறதுன்னு நம்ம ஒரு டிவியிலன்னே பார்க்க முடியும். இல்லை எல்லா சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால தான் மெடிசன் நல்லா அட்வான்ஸ் ஆகி போச்சு. ஸோ ஒரு லேப்ரோஸ்கோப்பி வச்சுக்கோங்க. லேப்ரோஸ்கோப்பி அவர் எங்கே டிஸ்கிரைப் பண்ணாரோ வித்தின் 1 year என்டையர் கண்ட்ரி இல்லை, உலகம் பூரா அது பாப்புலர் ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால நிறைய மெடிசனில் அட்வான்ஸ் ஆகி போச்சு. கம்ப்யூட்டர், இப்போது சிடி ஸ்கேன் சொல்கிறது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. ஸோ கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால எப்படி எக்ஸ்ரேல தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதில் எப்படி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ண முடியும்னு அப்ளிகேஷன் ஆஃப் இட்ஸ் கால்ட் பயோ இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்ததுனால தான் கம்ப்யூட்டர், லேசர் அண்டு இந்த லேட்டஸ்ட் ஸ்கேன்ஸு இதெல்லாம் வந்ததுனால ப்ளஸ் சரி எக்யூப்மெண்ட்டு, ஸ்டென்ட்ஸு, இதுக்கு முன்னே நம்ம யோசனை கூட செய்ய முடியாமல் ஒரு விஷயம் எல்லாம் கூட இப்போ நம்ம செய்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ டெஃபினெட்லி நம்ம நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம பஞ்சம் இல்லை, டெக்னாலஜிக்கு பஞ்சம் இல்லை, எக்ஸ்பர்டீஸ்க்கே பஞ்சம் இல்லை. நிறைய ட்ரெயின் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னே வந்து மெனி டாக்டர்ஸ் ட்ரெயின்ட் அப்ராட், அவங்க வரல, தே டிடன்ட் ரிட்டர்ன். ஏன்னா இங்கே அவருக்கு செட்டப் அவங்க பத்தாது. இப்போ வந்து இருக்குது, சேம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன செட்டப் இருக்குது அது நம்ம நாட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க ட்ரெயினிங் இங்கே வரதுக்கு இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அவங்களுக்கு சேம் செட்டப்பில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் டெஃபினெட்லி நிறைய அட்வான்சஸ் இருக்குது அண்ட் we are able to do good service to the patients. அந்த மருத்துவ கல்வி பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குது? எப்பயுமே வந்து அந்த மெடிசன் படிக்கிறதுக்கான ஒரு ரிசர்வேஷன் எப்பயுமே உண்டு. ஒரு அந்த குவாலிட்டியிலேருந்து அது இன்னைக்கு வரைக்கும் குறையாமல் ஒரு மரியாதை உண்டு. வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் அந்த இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த லேர்னிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டுன்றாங்க. மருத்துவ கல்வி முறை பற்றி சொல்லுங்கள் சார். கல்வியிலே கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்து 1965 யூஎஸ்எல் ட்ரைனிங்கே வந்ததுனால சில அங்கே புது விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது எனக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பேஷண்ட்கிட்ட எப்படி பேசுறது, கம்யூனிகேஷன். இது வந்து நம்ம வந்து ப்ரைவேட் ஒரு தனியாக மருத்துவமனையில் கொஞ்சம் இருக்கும். பட்டு நான் தப்பாக நினைக்கக்கூடாது. மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே இருக்கிற க்ரௌடு அந்த வால்யூம்னால் அந்தளவுக்கு அவங்க பேஷண்ட்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது அவங்க தப்பு சொல்லலை, நான் அந்த இருக்கிற நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சில விஷயங்கள் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல முடியாமல் அவங்களுக்கு கன்சென்ட் வாங்காமல் கூட செய்ய வேண்டிய ஒரு பரிசு ஏற்படும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து எஜுகேஷன் சொல்கிறது வந்து இப்போது எல்லோரும் மெடிசன் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் there are about 2000 medical seats in government colleges, whereas 30,000 applications. எங்கே போவோம் இங்கே எல்லாம்? ஸோ அத்தனை பேர் ஆசைப்படுறாங்க மெடிசன் படிக்கணும்னு. ஸோ யாருக்கு கிடைக்கலையோ அவங்க எல்லாம் சில அதர் மாநிலம் போகிறாங்க, சில அதர் கண்ட்ரிஸை போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி இல்லை சம்டைம்ஸ் வேறு சப்ஜெக்ட்ஸு போகிறாங்க. ஸோ இது வந்து
கவர்மெண்ட் செய்ய முடியாத ஒரு விஷயம்ல ப்ரைவேட் காலேஜ் கம் நாங்கள் அந்த கேப் நாங்கள் ஃபில்அப் பண்ணுறோம்னு சொல்லி பைலட் காலேஜ் வந்துச்சு. ஸோ அது தப்பு இல்லை. ஆனால் அது வந்து ஒரு கரெக்டாக ஒரு லெவலில் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராது. அது கண்ட்ரோல் இல்லாமல் எக்ஸார்பிட்டண்ட்டாக கோடிக்கணக்கால் போகிறதுனால ஒரு மக்களில் ஒரு வெறுப்பு வந்தது. என்ன இது பணம் இருந்தால் தான் நாங்கள் படிக்க முடியுமா, இல்லைன்னா படிப்பு வராதா என்னன்னு இது ஒரு வெறுப்பு வந்துச்சு. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படித்து ஒரு வந்து என்ன சர்வீஸ் பண்ணுவாருன்னு அது ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வந்ததுனால ஒரு நம்பிக்கை குறைவுது. இது எப்படியோ அரசாங்கம் தடுக்க வேண்டிய ஒரு இருக்குது, அவங்க ஒரு கடமை இருக்குது. அதுதான் இப்போ நீட் அன்னி கொண்டு வந்தாங்க. நீட்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி அண்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அன்னி என்னன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரு காம்படிஷன் எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு காலேஜுக்கு இதை கவுன்சில் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ கேபிட்டேஷன் ஃபீஸ் இல்லை, ஓன்லி டியூஷன் ஃபீஸ் தான் அவங்க வாங்க முடியும். ஆனால் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அந்த உங்கள் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நீங்கள் சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி. ஆனால் கோடிக்கணக்கால் வாங்கிறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு பப்ளிக் சர்வீஸ் லெவலில் ரொம்ப நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விசேஷம் தான் இது. ஆனால் இது எப்படி அமல் செய்கிறதுல என்ன அதில் தடங்கள் வரும், என்ன அதில் லூப் ஹோல்ஸ் అనేది நமக்கு நடந்தால் தான் தெரியும். பட் இட்ஸ் எ வெல்கம் அஃபேர். கண்டிப்பாக இதை பற்றின நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ இந்த மாணவர்கள் +2 முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் சேர போகிறோம் போது நீட் இருக்கா இல்லையா இப்படின்ற ஒரு கேள்வி பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நீக்கணும்னா இது அவசியமாக யூஸ் ஆகும். இப்போது அரசு மருத்துவக் கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார், எஜுகேஷன்லையும் சரி ட்ரைனிங்லேயும் சரி? எஜுகேஷன் வைஸ் தே ஆர் குட், பிகாஸ் நல்ல சீனியர் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது, டீச்சிங் வரைக்கும் நோ ப்ராப்ளம். பட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடி ஸ்கேன் இருந்தால் தானே அதை பற்றி நம்ம கற்றுக்க முடியும். சிடி ஸ்கேனே இல்லைன்னா மாணவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிடி ஸ்கேன் இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருவி இருந்தால் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். அது வந்து டெஃபினட்டாக தனியார் மெடிசன் காலேஜில் இருக்கிற அந்த அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சில காலேஜஸில் இருக்கும், பட் எல்லா காலேஜஸில் இல்லை. ஸோ அப்படி கொஞ்சம் ரூரலில் போனால் டெஃபினட்டாக கம்மி. ஸோ அந்தளவுக்கு ஒரு அந்த படித்த மாணவர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு எக்ஸ்போஜர் இல்லாமல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்ஸில் படிக்கலாம், புக்ஸில் படிக்கிறது வந்து ஒரு லெவல் தான். அந்த கையை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வரும், அந்த ஃபீலிங் வரும். அது வரத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் ஆனால் தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். டீச்சர்ஸ் ஆர் தேர். அண்ட் ஐ வாஸ் இன் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் only 30 years I was at Stanley Medical College. And people graduate. Another thing, very important thing is நீங்கள் வந்து ஒரு ராங் நோஷன், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பாஸ் ஆன டாக்டருக்கு கொஞ்சம் கவனக்குறைய கம்மி இருக்கும், அவங்க பேஷண்ட் கவனிக்க மாட்டாங்க. அது இல்லை. நாங்கள் எத்தனை வாட்டி ஸ்டடி பண்ணிட்டோம், அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லா டாக்டர்ஸும் அது டாக்டர் இண்டிவிஜுவல் தன்மை டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் தவிர கவர்மெண்ட்டாக ப்ரைவேட் காலேஜை வந்து டிஃப்ரென்ஸ் நாங்கள் எங்குமே கண்டுக்கவே முடியல. சொன்னதாக தெரியும், அதர்வைஸ் we cannot find out. ஸோ அந்த அளவுக்கு we are able to train them well. That's a very good suggestion. That's a good idea. ஓகே. இப்போது இங்கே வந்து மருத்துவம் படிக்க முடியாத நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் போய் மருத்துவத்தை கண்டினியூ பண்ணுறதை பார்க்குறோம். அவங்களுக்கு இது எப்படி சார், அந்த மாதிரியான ஒரு பயிற்சி அங்கே போய் எடுத்தாலும் அவங்களுக்கு இங்கே இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே போய் வந்தவங்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சில யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சில ரேஞ்சில் ட்ரீட் பண்ணாங்க. அவங்க சிலபஸ் வேறே இருக்கலாம், இல்லை அவங்க வந்து லோக்கல் டிசீசஸ் வேறே இருக்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிற டிசீஸ் வேறே, சைனாவில் இருக்கக்கூடிய டிசீஸ் வேறே, இல்லை ஜப்பானில் இருக்கக்கூடிய டிசீஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வியாதி தெரியலன்னு எப்படி அவங்களுக்கு, இதுக்காக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை நிறைய ஃபெயில் ஆகிறாங்க. இந்த வருஷம் நான் எஸ்டர்டே நியூஸ், நியர்லி 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் அவங்க எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியல அவங்களால. ஸோ இது எங்கே தப்பு நடக்குதுன்னு இது கூட கொஞ்சம் சீரியஸாக யோசனை பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட், அவங்க நம்ம நாட்டு மக்கள் தான் இவங்க எல்லாம். அங்கே போய் படித்து வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபாரினர்ஸ், தே ஒன்லி ஸ்டடிட் இன் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்.
ஸோ அவங்களுக்கு இப்போ காது செய்ய வேண்டிய கடமை கூட நம்மளுக்கு இருக்குது. ஸோ எங்கே தப்பு நடக்குது, அங்கே டீச்சிங்கில் நடக்குது, அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளமாக என்ன, நம்ம கொஞ்சம் சீரியஸாக செய்ய வேண்டிய விசேஷம் தான். ஏன்னா இத்தனை பேர் ஃபெயில் ஆகக்கூடாது, இத்தனை பேர் ஆகக்கூடாது, ஏன்னா சம்திங் ராங். இது இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அது. கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணி வெளிநாட்டுல போய் ஒரு 4 வருடம் 5 வருடம் அங்கிருந்து படிச்சுட்டு திருப்பி இங்க இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல, அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண முடியல, பிஜி கூட பண்ண முடியல. அது பாஸ் ஆகலைன்னா ரிஜிஸ்டரே பண்ண முடியாது மெடிக்கல் கவுன்சிலில். ரிஜிஸ்டர் பண்ணலன்னா எதையும் செய்ய முடியாது. ஸோ அகெயின் தே ஹேவ் டு செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அப்பியர் ஆகி பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டோம். எதுனா சிலபஸ்ஸு எக்ஸாமினேஷன் சிலபஸ் கொஞ்சம் டஃப்பாக வச்சுருக்கீங்களா, அந்தளவுக்கு தேவையில்லை. ஏன்னா எப்படியோ தே ஆர் கோயிங் டு கம் ஹியர் லேர்ன் ப்ராக்டிஸ், அதில் கூட சில விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு பேசிக் லெவலில் வச்சதான் நல்லா இருக்கும்னு நாங்கள் கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். திஸ் வில் டேக் சம் டைம். எல்லாராலையும் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்குள்ளோர வர முடியல. நல்லா படித்த ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நீட்னு வரும்போது அந்த லெவலுக்கு போக முடியலன்னு அது எப்படி? அது உண்மையாக சொல்லணுன்னா இது லாபியிங் பை தி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகே. ஸோ தே காட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ்நாடு. அது எப்படி? பட் எக்ஸம்ஷன் மே பி டெம்பரரி. Definitely ஒரு 1 or 2 yearsలో Supreme Court will not agree. At the initial periodలో కొంచెం அந்த చేంజ్ ఓవర్ పీరియడ్లో కొంచెం they are giving some lenience. అది understandable. But otherwise it will definitely come. 1 year exemption may be there. That is because they will give some reason why they want exemption. So court said, okay, all right, this year you exempt, next year onwards you carry on. So that is only a very temporary phenomenon. In course of time definitely எல்லா மாநிலோ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் எல்லா கூட இது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். வந்தால் நல்லதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக டாக்டர். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலோட ஒரு முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த மருத்துவ கவுன்சிலோட பணிகள் என்னவா இருக்குது சார்? மெடிக்கல் கவுன்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இஸ் நாட் அண்டர் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில். ஓகே. டோட்டலி டிஃப்ரெண்ட் இண்டிபெண்ட் பாடிஸ். அங்கே வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், தட் இஸ் கால்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க மெயின் எய்ம் இஸ் டு ரெக்கக்னைஸ் தி மெடிக்கல் காலேஜஸ். அவங்க இருக்க வேண்டிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா, டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கா, அந்த என்னென்ன புக் பிரகாரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி, ஓகே நவ் யூ கேன் ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜ், யூ கேன் ஸ்டார்ட் போஸ்ட் கிராஜுவேட் காலேஜ், யூ கேன் ஸ்டார்ட் எம்டி, யூ கேன் ஸ்டார்ட் எம்எஸ் சொல்கிறதுக்கு தட் இஸ் அ மெயின் எய்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்டட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து டாக்டர் எத்திக்ஸ் முறைப்படி செய்கிறாங்களா, ஒரு நியாயமாக எல்லாம் செய்கிறாங்களா, ஏதாவது தப்பு செய்கிறாங்களா, இல்லை ஒரு செய்யக்கூடனே ஏதாவது ஆப்ரேஷன் ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாமே செய்கிறாங்களா, இந்த மாதிரி கண்காணிப்பு செய்கிறதுக்கெல்லாம் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ஸ். இவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் எந்த சம்பந்தமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். Because ethical values, you know, not only medicine, all professional, universally medical ethical standards are going down. So it is very important that they சட்டப்பூர்வமாக ஏற்பாட்டு அமைப்பு மெடிக்கல் கவுன்சில் பை தி ஆக்ட் ஆஃப் தி அசெம்பிளி. என்ன அந்த நோக்கம், ஒரு டாக்டர் தப்பு பண்ணால் அது டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும், நான் மெடிக்கல் பீப்புள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க கவுன்சில் இருந்தால் தான் அவங்க அது கரெக்டாக டிசைட் பண்ணி இது தப்பாக ரைட்டான்னு சொல்லி செய்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி, மெடிக்கல் மட்டும் இல்லை, நர்சிங் கவுன்சில், இன்ஜினியரிங் கவுன்சில், டென்டல் கவுன்சில் எல்லாம் அவங்கவுங்க துறைக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட் வச்சு கவுன்சில்ஸ் ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இது நல்ல விஷயந்தான். ஆனால் எந்தளவுக்கு அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, எந்தளவுக்கு நியாயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னது தட் இஸ் அனதர் இஷ்யூ. அது எடுக்காதனால தான் பப்ளிக் கவுன்சில் மீது நம்பிக்கை போச்சு. அதனால தான் இந்த கன்சியூமர் கோர்ட்ஸே வந்துச்சு. கவுன்சில்ஸ் ஆக்ஷன் எடுக்காதனால தான் இத்தனை பல ஆண்டுகள். இப்போ தான் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ரிவைவ் பண்ணி நாங்கள் கவுன்சில் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் மக்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் இருக்குதுன்னு நாங்கள் தெரிய வச்சோம். பப்ளிசிட்டி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் கொண்டு வந்தோங்க, நாங்கள் அதை விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிட்டோம். நீங்கள் போலீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இது சீக்கிரமாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு டாக்டர் தப்பு பண்ணால் அவங்களை பனிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு பர்மிஷன் இருக்குது.
உரிமை உண்டு. ஆனால் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு நாங்கள் ரிலீஃப் கொடுக்க முடியாது. ஓகே, அது மெடிக்கல் கவுன்சில் சட்டத்தில் இல்லை. இது கூட நாங்கள் சொல்லிட்டோம். அதையும் நீங்கள் சட்டம் கொஞ்சம் கவனித்து அது கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கோர்ட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நாங்கள் இங்கே செட்டில் பண்ண முடியும். அது இல்லாதனால தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சரி, டாக்டர் பனிஷ் பண்ணால் அவங்களுக்கு என்ன லாபம்? அது ஓகே, பட் அவங்க தே ரெக்வயர் சம் காம்பன்சேஷன். அதுக்காக தான் கோர்ட்ஸுக்கு போகிறாங்க அவங்க. ஸோ இது அதர்வைஸ் இட் இஸ் வெரி குட், வெரி குட். ஓகே, கண்டிப்பாக இப்போ ஒரு இது அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன, அதுக்கு காம்பன்சேஷன் தான், அதுக்கு ஒரு நிவாரணம் அப்படின்னு டெஃபினட்டாக வேணும் இல்லையா? நியாயம் தானே. அது இந்த அமைப்பு மூலமாக இதில் இல்லை, கவுன்சில் சட்டத்தில் இல்லை. அது டாக்டர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும், பட் பேஷண்ட்டுக்கு நம்ம எந்த ரிலீஃப் கொடுக்க முடியாது. ஸோ இது டிஃப்ரென்ஸ், ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஒரு மருத்துவராக ஒரு மாணவர்களுக்கும் சரி, மருத்துவர்கள் டாக்டர்ஸ்க்கும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கீங்க சார்? ஆலோசனை ஒன்றும் இல்லைங்க. ஒரு டாக்டர் சொல்லும்போது இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன், உங்களுக்கு தெரியும். 2 துறை நோபல் ப்ரொஃபஷன், டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க தான் நம்ம நாட்டுக்கு ஒரு நிஜமான ஒரு வளம். ஸோ முறைப்படி செய்யலைன்னா ஒரு டாக்டர் பேஷண்ட் வரும்போது அந்த வியாதி, அந்த நிவாரணம், அந்த ஆங்கிள்னே யோசனை பண்ணி அது எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக் எல்லாம் கரெக்டாக போகும். வேறு ரீதியில் அது பார்க்கக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது புக்ஸில் இல்லை, இது சீனியர்ஸை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இது வந்து பேஷண்ட்டு ஆங்கிளோ இது ரொம்ப முக்கியமான அம்சம். நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுனா டாக்டர் இது எதுக்காக எழுதினாரு அவங்க டவுட் வரக்கூடாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். ஒரு நம்பிக்கை தான் வருவாங்க. அந்த நம்பிக்கை போச்சுன்னா வியாதி பாதி ஃபினிஷ், முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையினால தான் பாதி வியாதியை குணமாகும் அவங்களுக்கு. ஸோ அந்த நம்பிக்கை అనేది வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன செஞ்சால் கூட அது கம்மி தான். இது நம்பர் 1. நம்பர் 2, நாங்கள் டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்னா ஜூனியர்ஸ்க்கு, நீங்கள் எங்கெங்கே போய் உலகத்தில் எங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் ஆகிடுங்க, தப்பில்லை. ஆனால் திரும்பி வந்து நம்ம நாட்டில் வந்து நீங்கள் செட்டில் ஆகிடுங்க. ஏன்னா உங்கள் சர்வீஸ் இங்கே தான் தேவை. ஒரு டாக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அரசாங்கம் இல்லை எதான நம்ம மக்கள் பணம் எவ்வளோ செலவாகுது டு மேக் அன் எம்பிபிஎஸ் டாக்டர். இது முடித்து நீங்கள் போய் அமெரிக்காவிலனோ இங்கிலாண்டோ செட்டில் ஆகி உங்கள் சர்வீஸ் அவங்களுக்கு கொடுத்தா நம்ம மக்களுக்கு எவ்வளோ நஷ்டம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளான ட்ரைனிங் ஆகிடுங்க, தப்பில்லை. ஃபைனலில் வந்து இங்கே செட்டில் ஆகிடுங்க. நஷ்டமும் லாபமும் இங்கேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் சர்வீஸ் இங்கே தான் தேவை. தட் இஸ் ஹவ் ஐ கேம் பேக் ஆஃப்டர் 5 years ஆஃப் ட்ரைனிங். நாங்கள் வந்து தியரி சொல்ல, நாங்கள் ப்ராக்டிக்கலை சேர்த்து தான் சொல்கிறேன். நான் 5 years ஆஃப் ட்ரைனிங், நான் என் கூட இருக்கிற என் நண்பர்கள்லாம் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஐ கேம் பேக் பிகாஸ் ஐ வாண்ட் டு சர்வ் அவர் கண்ட்ரி. இந்த மனப்பான்மை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ் because they have enough doctors. We don't have to go and serve America or England or Australia. ட்ரைனிங் வரைக்கும் போகலாம். பிகாஸ் அங்கே சில டெஃபினெட்லாக புது விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். ட்ரைனிங் ஆகிறது, அந்த ட்ரைனிங்கால் தான் நாங்கள் எவ்வளோ நேரம் நாங்கள் செய்ய முடியும். பட் நம்ம மக்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் பண்ணாதான் அது நமக்கு ஒரு நம்ம நாட்டுக்கு நம்ம நல்லது நாங்கள் ஃபீல் பண்ணோம். நம்பர் 1. நம்பர் 2, வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் அப்டேட்டிங். மெடிசன் இஸ் ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்டிங். நேற்று படித்தது இன்றைக்கி அது உண்மையாக இல்லையா டவுட் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போது. ஸோ அன்லெஸ் யூ கீப் அப்டேட்டிங், ஒரு 10 yearsக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது 50% இஸ் அவுட், 50% யூ கேனாட் ப்ராக்டிஸ். ஸோ அப்படி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ அப்டேட் யுவர் செல்ஃப். ஸோ இதுதான் நாங்கள் மெடிக்கல் எஜுகேஷன் கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் చెప్పి நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் டாக்டர்ஸ்க்கு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் என்ன லேட்டஸ்ட் திங்ஸ் என்ன நடந்திருக்கு, அதில் என்ன இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன புது மெடிசின்ஸ் வந்துச்சு. ஸோ சில அவங்க தெரியும், எக்ஸ்பீரியன்ஸில் தெரியுது வேறு, பட் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரைனிங் கொடுக்கறது வேறு. ஸோ இது 2வது. 3வது வந்து இது வந்து திருப்பி நாங்கள் சொல்ல வேண்டாம், இது நோபல் ப்ரொஃபஷன் நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ மக்களுக்கு நீங்கள் அந்துபாட்டில் இருங்க, பி அவைலபிள். ஒரு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் நாட் அவைலபிள்னா எங்கே போவாங்க? ரெகுலராக நம்ம கூட இருக்கிற பேஷண்ட்டு ஒரு சண்டேனோ சாட்டர்டேனோ நீங்கள் நைட்டு நீங்கள் அவைலபிள் இல்லைன்னா எங்கே போவாங்க? ஸோ அவைலபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எமர்ஜென்சிஸ்.
ஸோ இது நாலாவது ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஒரு எல்லா துறையிலும் வியாபாரம் உண்டு, வருமானம் உண்டு, சர்வீஸ் உண்டு. நம்ம துறையில் மட்டும் சர்வீஸ் கொஞ்சம் அதிகமாக தேவை, வியாபாரம் ஒரு லெவலுக்கு தான் வைக்கணும். இந்த பேலன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டாக்டர்ஸ். பணம் வேணும், பணம் இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது. ஆனால் அது எந்த அளவுக்கு வேணும், நியாயமாக என்ன வரணும், அது மட்டும் வாங்கினா மக்களுக்கு நம்ம மேலே மதிப்பு அதிகமாகும், ஒரு மரியாதை வரும். அந்த மரியாதை அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா போகிற இன்னும் கூட மெடிக்கல் ப்ரொஃபஷன் மீது மரியாதை குறைஞ்சே போகுது. இதுதான் நம்ம பயப்படுறோம். பொதுமக்கள் கூட சில விஷயங்களை தப்பு பண்ணுறாங்க. இது கூட நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில். ஏன்னா நம்பர் 1, ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் குவாலிஃபைட் டாக்டர் இல்லைன்னு முதல்ல பார்க்கணும். இல்லைன்னா அவங்க தப்பு பண்ணி அது இன்னும் கொஞ்சம் வியாதி கொஞ்சம் முற்றில் ஸ்டேஜில் தான் வந்து நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு முக்கியமான ஒரு குடும்ப மருத்துவர் வச்சா நல்லது. யூ வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு கன்சல்ட் பண்ண முடியணும். நேராக நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனால், ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்க, ஒரு ENT டாக்டர் போனால் அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி இது நம்ம சப்ஜெக்ட் இல்லை, ஐ டாக்டர் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நியூரோ போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தால் அவர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார் எங்கே போனால் கரெக்டாக இருக்கும்னு. உங்களுக்கு செலவு கம்மியாகவும் அவர் நேராக டைரெக்ட் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவார். ஸோ ஒரு ஃபேமிலி டாக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கான்செப்டை கொஞ்சம் குறையுது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, இருந்தாலும் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 3வது வந்து டாக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அந்த ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டலில் 50 டாக்டர்ஸ் இருந்தால் எல்லோரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லாமல் டாக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி போனால் உங்கள் லக், யார் வந்து வைத்தியம் பண்ணுவார் உங்களை அப்படி இருக்கக்கூடாது. செலக்ட் த டாக்டர். அவர் எங்கே வரச்சோன்னா அங்கே போயிடுங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டாக்டருக்கு ஒரு நட்பு வரும், ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அவங்களுக்கு உங்கள் மீது இன்ட்ரெஸ்ட் வரும், ஓ எனக்காக வந்தாங்க இவருன்னு சொல்லி. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஓ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கூட எனக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண, நீங்கள் எந்த டாக்டர் எடுத்து போனீங்களா, அவர் சொன்னதானே அங்கே நடக்கும். ஹாஸ்பிட்டல் பெருசாக இருக்கலாம், பட் இவர் சொன்னதானே அங்கே செய்ய போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் 3rd ஒன். 4th இஸ் ரெக்கார்ட்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து வேறு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனால் என்ன நடந்திருக்குன்னா உங்ககிட்ட எந்த ரெக்கார்டு இல்லைன்னா அவங்க எல்லாம் திருப்பி ஆரம்பிக்கணும். என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடித்துக்கே டெஸ்ட் பண்ணணும், தேவையில்லான டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். ரெக்கார்டு இருந்தால் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அவங்க, ஓஹோ இது நடந்திருக்கான்னு சொல்லி தே கேன் லாட் ஆஃப் டைம் சேவ் ஆகுது. இது வெரி அண்ட் ஃபார் மெனி திங்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சேவிங் த ரெக்கார்ட். லாஸ்ட்லி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் எப்பவுமே சொல்கிறோம், 4 டாக்டர்ஸ் நீங்கள் எப்பவுமே 4 மருத்துவர் நீங்கள் நம்பலாம். டாக்டர் உணவு கட்டுப்பாட்டு, உடம்பு பயிற்சி, டாக்டர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, டாக்டர் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல், அண்ட் டாக்டர் மனு நிம்மதி, தட் இஸ் டேக் இட் ஈஸி. இந்த 4 இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ஹாப்பியாக வாழலாம். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலோட முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும், இரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த 46 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பல டாக்டர்களை, பல மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு உங்களை உயர்த்தி இருக்கு. உங்களுடைய பயணம் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பணிகள், இந்த டாக்டர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மருத்துவரும் படிக்கிற காலத்துலேருந்தே எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் எடுத்துகிட்டு பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும், அந்த ஆட்டிடியூட் இருந்ததுனால தான் வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படித்தாலும் திரும்பி நீங்கள் இந்தியாவுக்கே வந்து உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நாளுக்கு நாள் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அறிவியல் நூல்கள் தமிழில் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அறிவியல் அறிஞர்கள் தமிழிலும் எழுதுகிற வல்லமை பெற்றிருப்பார்களே, ஆனால் பல செய்திகளை எளிய மொழியில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி மிக அண்மையிலே வந்திருக்கிற ஒரு புத்தகம் புத்தம் புதிய பூமி வேண்டும் என்பது. அது முழுக்க முழுக்க புவி நிலம் சார்ந்த பல்வேறு அறிவியல் செய்திகளை உள்ளடக்கிய நூலாக இருக்கிறது.
ஒரு விஞ்ஞானி சு ராஜு அந்த நூலை எழுதியிருக்கிறார். அவர் ஹைதராபாத்திலே இருக்கிற தேசிய புவி இயற்பியல் ஆய்வு நிறுவனம், நேஷனல் ஜியோஃபிசிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்கிற அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர். அந்த நூலை உரத்த சிந்தனை அமைப்பாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். புவி பற்றிய பல செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு கட்டுரை நிலநடுக்கம் பற்றியது. முன்பெல்லாம் நாம் திரைப்படங்களில் மட்டும்தான் பூகம்பங்களை பார்த்திருக்கிறோம். பூகம்பம் என்று அறியப்பட்டிருக்கிற அந்த நிலநடுக்கம் இன்றைக்கு பல முறை நம்முடைய வாழ்நாளில் வந்து போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி. ஒரு இயற்கையினுடைய புவியியலினுடைய போக்குகள் மாறுகிற போது பல்வேறு விதமான புதிய புதிய விபத்துகள் வருகின்றன. முன்பெல்லாம் புயல் வரும், இப்போது சுனாமி என்று புதிதாக ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறது. சுனாமி என்பதும் இந்த நிலநடுக்கத்தோடு தொடர்புடையது. சுனாமி என்பதைத்தான் நாம் பழைய இலக்கியங்களிலே கடல்கோள் என்று சொல்லுகிறோம். ஆடி பேரலை என்பதும் அதுதான். அதற்கும் இந்த நிலநடுக்கம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த புவி இயற்பியல் துறையில் ஒரு அறிவியல் அறிஞராக இருக்கிற சு ராஜு அவர்கள் இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது, அதில் எத்தனை விதமான வகைகள் இருக்கின்றன, அதை அளப்பதற்கு பயன்படுகிற கருவி எது, அந்த அளவை முறைக்கு ஏன் அப்படி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்கிற இத்தனை செய்திகளையும் மிக எளிய தமிழில் அந்த நூலில் தந்திருக்கிறார். எதனால் நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்பதை ஓரளவுக்கு இப்போது நாம் பொதுவாக அறிவியல் துறையில் அல்லாதவர்களும் கூட அறிந்திருக்கிறோம். பூமிக்கு கீழே இருக்கிற அந்த பூமி தட்டுகள் நகரும்போது அந்த நிலநடுக்கம் வருகிறது என்பது பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி. அந்த பூமி தட்டுகள் நகர்தல் என்றால் 3 விதமாக அந்த நகர்வுகளில் ஏற்படுகிற மாற்றம்தான் இந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் என்று அவர் விளக்குகிறார். ஒரு தகடும் இன்னொரு பூமி தட்டும், ஒரு தட்டும் இன்னொரு தட்டும் அருகில் வந்து விலகி போகிற போதும், சட்டென்று விலகுகிற போதும் அந்த நிலநடுக்கம் வரும். ஒன்றோடு ஒன்று லேசாக உராய்ந்து கொள்ளுகிற போதும் வரும். ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற போது மிகப்பெரிய நிலநடுக்கம் வரும். அப்படி அந்த நிலநடுக்கம் என்பது அந்த பூமி தட்டுகள் மோதுகிற போது ஒரு பெரிய ஆற்றல் உள்ளே இருந்து வெளிப்படுகிறது. அந்த ஆற்றலை தாங்க இயலாமல் தான் பூமியின் மேற்பரப்பு நடுங்குகிறது என்பதுதான் அதற்கு பின்னாலே இருக்கிற அறிவியல். எனவே இந்த பூமி தட்டுகள் விலகும் போதும், உரசும் போதும், மோதும் போதும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அப்படி நிலநடுக்கம் ஏற்படுகிற போது அதிலே 3 வகைகள் இருக்கின்றன என்று அவர் சொல்கிறார். அதாவது தண்ணீரில் ஒரு கல்லை தூக்கி எறிந்தால் அது வட்டம் வட்டமாக விரிந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த நிலநடுக்கமும் ஓர் அலையை போல விரிந்து கொண்டே போகிறது என்பதை உரிய படங்களையெல்லாம் போட்டு அவர் அந்த நூலிலே விளக்கியிருக்கிறார். 3 விதமான அலைகள், எப்படி தண்ணீரிலே அலைகள் வருகின்றனவோ அப்படி நிலநடுக்கத்தின் போது இந்த பூமி தட்டுகளிலிருந்து புறப்படுகிற அந்த ஆற்றலின் வெளிப்பாடு அலைகளாக வருகின்றன. அவற்றை நெட்டலைகள் என்றும், குறுக்கலைகள் என்றும், மேற்பரப்பு அலைகள் என்றும் 3 அலைகளாக பிரிக்கிறார். அந்த நெட்டு அலைகள் என்றால் பூமிக்கு கீழே அந்த அலைகள் நேராக ஓடுவது. குறுக்கு அலைகள் என்றால் பூமிக்கு மேலும் கீழுமாக போய் வருவது. பிறகு மேற்பரப்பு அலைகள் என்றால் அந்த அதிர்ச்சி அலைகள் பூமியின் மேற்தளத்திலேயே ஏற்படுகிறது. இதில் எது மிக ஆபத்தானது? மேற்பரப்பிலேயே அந்த அலைகள் பரவி அந்த ஆற்றலின் வெளிப்பாடு இருக்குமானால் பூமியின் மேற்பரப்பில் அவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிற போது பூமியின் மேலே இருக்கிற கட்டிடங்களெல்லாம் கீழே நொறுங்கி விழுகின்றன. லேசாக அதிர்வை உணர்ந்தோம் என்று சொல்வது நெட்டலைகளை சேர்ந்தது. பூமிக்கு பல அடிகளுக்கு கீழே ஆழத்திலே அதிர்வு ஏற்படுகிற போது அதை மேலே இருக்கிறவர்கள் உணர்வோமே தவிர அது நிலநடுக்கம் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களிலே சில அதிர்வுகள் நமக்கு உணரத்தக்க வகையிலே இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மிகப்பெரிய பூகம்பம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அதனையும் கூட ரிக்டர் அளவில் 3.5 ரிக்டர், 4.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் இருந்தது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு குறுக்கலைகளாக இருக்குமானால்
அவை 5 ரிக்டருக்கு 6 ரிக்டருக்கு மேலாக அதனுடைய விளைவுகள் பூமியின் மேற்பரப்பிலே இருக்கும். அப்போது கட்டில்கள் கீழே புரளும், அடுக்குகளிலே இருக்கிற பொருள்கள் கீழே விழுந்து நொறுங்கும். அது அடுத்த கட்டம். ஆனால் மேற்பரப்பிலேயே அந்த ஆற்றல் வெளிப்பட்டு தகர்க்குமானால் அது மிகப்பெரிய கட்டிடங்களை கூட தகர்த்து விடும். அதற்கு சர்ஃபேஸ் வேவ்ஸ், மேற்பரப்பு அலைகள் என்று அவர் சொல்கிறார். அப்படி வருகிற போதுதான் ஏறத்தாழ 8 ரிக்டருக்கும் மேலாக வரும். அது என்ன ரிக்டர் என்கிற அந்த கணக்கு என்பதையும் அவர் எளிமையாக விளக்கி சொல்லியிருக்கிறார். ரிக்டர் என்பது வேறொன்றுமல்ல, இந்த நிலநடுக்கத்தை அளப்பதற்கான அந்த கருவி. அதனை நில அதிர்வு அளவு மானி என்று தமிழிலும் சீஸ்மோகிராஃப் என்று ஆங்கிலத்திலும் சொல்லுகிறார்கள். அந்த சீஸ்மோகிராஃப் என்கிற அதன் மூலமாக அதிர்வு அலைகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை கண்டுபிடித்தவரினுடைய பெயர் சார்லஸ் ரிக்டர் என்பது. அதனாலே தான் நிலநடுக்கத்தினுடைய அளவை ரிக்டர் கணக்கிலே நாம் சொல்லுவது அந்த விஞ்ஞானிக்கு கொடுக்கிற ஒரு மதிப்பு என்று கூட வைத்து கொள்ளலாம். அந்த ரிக்டர் அளவு கூடுகிற போது அதிர்வுகள் கூடும். அண்மையில் நேபாளத்தில் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. அது 7.8 ரிக்டர் அளவில் இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய நிலநடுக்கம் எப்போது ஏற்பட்டதென்றால் 2004 டிசம்பர் 26ஆம் தேதி. இந்த தேதியை நம்மில் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. இந்தோனேசியாவில் 9.1 ரிக்டர் என்கிற அளவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம்தான் இந்தியா வரைக்கும் சுனாமி என்று சொல்லுகிற ஆழி பேரலைகளை கொண்டு வந்து சேர்த்தது. 9 ரிக்டர் என்பது மிக கூடுதலான நிலநடுக்கம். அப்படி இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியா வரைக்கும், ஈழம் வரைக்கும் பாதித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி நிலநடுக்கம் பற்றிய ஆய்வு செய்திகளையெல்லாம் சொல்லியிருக்கிற விஞ்ஞானி ராஜி அவர்கள் கடைசியாக தருகிற ஒரு செய்தி தான் நமக்கு மேலும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தை புயல் வரப்போகிறது, மழை வரப்போகிறது என்பதைப் போல நிலநடுக்கம் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து கொள்ளுகிற அறிவியல் இன்னமும் நம்மிடத்திலே இல்லை. உலகம் அதற்கான முயற்சிகளில் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படை சட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. அப்படி அறிந்திருப்பதனால் நாம் எந்த இடத்திலும் எதற்காகவும் தோற்று போவதற்கு இடம் இல்லை என்கிறார்கள். எனவே இன்றைய பகுதியில் சட்டங்களை பற்றி நாம் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயம்னா கூட போய் அம்மா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஐயையோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்னாலே பயம் மேடம், நாங்கள் அங்கெல்லாம் போனதே இல்லை அப்படிம்பாங்க. என்கிட்ட வழக்குக்கு வர பெரியவங்க கூட, ஏமா இப்படி போட்டு பொண்ணை அடிச்சிருக்காங்களே, நீங்கள் போய் உங்கள் பொண்ணுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னு, ஐயோ போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டெல்லாம் வந்தது இல்லைம்மா, இதுதான் இந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக தடவையாக கோர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு. அப்போ என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனும் நீதிமன்றங்களும் ஒரு பயத்தை, அச்சத்தை உருவாக்குகிற ஒரு இடமாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு என்ன நடைமுறைகள் அப்படின்னு அடிப்படையில் தெரிஞ்சிட்டா இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஊட்டுகிற விஷயமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க. ஒன்றையில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இது ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை சம்மந்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனே ஒரு பெண்ணை போட்டு அடித்து தொல்லை பண்ணுறான். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கணும். எதுக்காக புகார் கொடுக்கணும்? அவரை பழி வாங்குவதற்காக அல்ல. இப்படி வன்முறை நடக்கிற பொழுது என்னை போட்டு அடிக்கிறாரு, கொல்றாரு, அதனால் வன்முறையிலிருந்து விடுதலை பெறணுமா அப்படிங்கிறதுக்காக போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகலாம். குடிச்சிட்டு அடிக்கிறாருங்க அப்படின்னு. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் நம்ம புகார் கொடுக்கலாம். அல்லது மற்ற போலீஸ் நிலையங்களுக்கு சென்று சொன்னாலும் கூட அவங்க இந்த இடத்துல இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க?
சும்மா போய் வாயில் சொல்கிறத காட்டிலும் எப்போவுமே ரொம்ப நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கம்ப்ளைண்ட்டை எழுதிக்கணும். புகாரை முழுசாக எழுதிக்கணும். கைப்பட எழுதினாலும் சரி, அல்லது ஒருத்தர் டைப்பிங் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து எழுதி வாங்கினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த புகார் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். இந்த புகாரை எடுத்துட்டு ஒரே ஒரு காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கக்கூடாது. அதில் பிரயோஜனம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் என்ன புகாரை கொடுக்குறீங்களோ அந்த புகார் குறித்தான ஒரு நகலை உங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கணும்னா நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவங்க எழுதுவாங்க, இந்த புகார் இந்த பட்டியலில் எத்தனாவது அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு முன்னாடி நீங்கள் சிஎஸ்ஆர் ரசீதை வாங்கணும். இந்த புகார் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கான ரசீதை கொடுப்பாங்க. அந்த ரசீதில் அந்த எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன தேதியில் என்ன காரணங்களுக்காக இப்படி ஒரு புகார் வந்தது, யார் கொடுத்தாங்க, யார் மேலே கொடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு அவுட்லைனாவது ஒரு ஸ்கெட்சாவது அதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரசீதை நீங்கள் கேட்டு வாங்கி பெற வேணும். இன்றைக்கி நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக இந்த ரெசிப்ட் கொடுக்கறதே கிடையாது. அம்மா இன்ஸ்பெக்டர் இல்லை அப்புறம் வாங்க, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை அப்புறம் வாங்க, ஏடி இல்லை அப்புறம் வாங்க, பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க, அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முறைப்படி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புகாரை பதிவு செய்த உடனேயே அந்த புகாருக்கான ரசீதை கொடுக்க வேண்டும். சரி, இப்போ நிறைய இடங்களில் என்ன ஆயிடுது, ரசீது கொடுக்கறதுக்காகலாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னென்னா, நம்ம ஒரு புகாரை கொடுக்குறோம். என்கிட்ட வர வழக்குகளில் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் நான் அவர் அடிக்கிறாரு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தான் மேடம் புகார் கொடுக்க போனேன். ஆனால் அந்த ஸ்டேஷனில் இருந்த அந்த பெண் போலீஸ் அதிகாரி தான் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் போட்டால் சரியாக வழிக்கு வரமாட்டான், நீ இனி 2 சேர்த்தி போடு அப்படின்னு சொல்லி இந்த வரதட்சணை கேட்டான், உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னான் அப்படின்னெல்லாம் அடிஷ்னலாக ஒரு 2-3 பாயிண்ட்டை போட்டு எழுத சொன்னாங்க மேடம். அவங்களே எழுதிக்கிட்டாங்க மேடம், இதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை மேடம். இப்போ பாருங்கள், அவரை மிரட்டி வைக்கணும், அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லணும்னு சொன்ன புகாருக்கு பதிலாக நீ என் மேலே வரதட்சணை புகாரை கொடுக்குற, அதனால் உன்னை நான் உன்னோட நான் வாழ மாட்டேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் சொல்கிறாரு. உண்மையிலேயே இப்படி சம்பவங்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கிறது. கொஞ்சம் இந்த ஓவர் எந்தூசியாஸ்டிக்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதிகபட்சமான ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிடுறாங்க, காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களே இந்த பொண்ணுக்கு ஏதோ செட்டில் செய்யறதுக்கு இது மாதிரி பண்ணலாமாங்கிற மாதிரி நினச்சி கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட புகாரை திருத்தி எழுதுவதற்கோ அல்லது மாற்றி எழுதி வாங்குவதற்கோ அவர்களுக்கு உரிமையே கிடையாது. உண்மையாக உதவி செய்கிறதுனா அப்படி தான் இருக்கணும். சரி, அப்போ எப்படி மேடம் தடுத்துங்களா, அங்கே போனால் அந்த அம்மா எழுத சொல்கிறாங்க, நீங்களா புகாரியை ஏற்கனவே கொடுத்த புகாரை மட்டும் பதிவு பண்ணுங்கிறீங்க, நான் என்ன மேடம் செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்திற்காகத்தான் எப்போவுமே ஒரு வழி வச்சுக்கோங்க. எந்த புகாரை நீங்கள் எழுதுகிறீர்களோ அதில் நகல் எடுத்து வைத்துக்கொண்டு அன்றைக்கி கொண்டு போய் கொடுக்கும்போதே அதை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயும் ஒன்று அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன புகார் அனுப்பினீங்களோ அதற்கான ஆதார ஆவணம் அங்கே இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும், நம்பலாம். ஸோ புகாரை கொடுக்கிற பொழுதே இந்த விஷயங்கள். சரி, புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணோம், ரசீதை கொடுத்துட்டாங்க. அடுத்தாப்பில் என்ன நடக்கணும், விசாரணை பண்ணணும், ஒரு பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும். உண்மையா? அப்போ அந்த பெண்ணை விசாரிக்கும் பொழுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே பயமாக இருக்குது, காக்கி சட்டையை பார்த்தாலே எனக்கு அப்படியே கைகாலெலாம் நடுங்குதுமு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, நம்ம என்னதான் காவல்துறையை மக்களின் நண்பன்னு சொல்லிட்டாலும் கூட இன்றைக்கும் காக்கி சட்டையை பார்த்தால் கலங்கி நிற்கிற பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் விசாரணைக்கு அழைக்கிற பொழுது நீங்கள் உங்கள் ஒத்தாசைக்கு ஒரு வழக்கறிஞரை கூட அழைச்சிட்டு போகலாம். நான் வழக்கறிஞராக தான் இருக்கேன், ஆனாலும் கூட நான் மனப்பூர்வமாக சொல்ல விரும்புவதாக தான், நம்முடைய வழக்கறிஞர்களும் முடிந்த வரைக்கும் என்ன தேவைக்காக பெண்கள் செல்கிறார்களோ அதை மட்டுமே கேட்டு பெற்றுக்கொள்ள அல்லது விசாரணையின் போது எடுத்து சொல்ல தயாராக இருக்க வேண்டுமே அல்லாமல் அதை வேறு விதமாக ஒரு கேஸ் பண்ணுறதுக்கான முறையில் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும் எனக்கு இருக்கிறது. அப்படி இல்லாத பல நல்ல அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஆனால் சமீப காலமாக அப்படிப்பட்ட செயல்களும் தொடர்ந்து வருகிறது. எனவே நீங்கள் வக்கீலை சூஸ் பண்ணும்போது கூட சரியான வக்கீல் தானா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அவங்கள அழைச்சிட்டு போகிறது தேவைன்னா நீங்கள் அழைச்சிட்டு போங்க. சரி, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே நீங்கள் போயிட்டீங்க,
எப்போ உங்களை அழைத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கிறது. எப்போ நீங்கள் அழைத்து செல்லலாம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பின்பும் சூரிய உதயத்திற்கு முன்பும், அதாவது 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் ஒரு பெண்ணை விசாரணைக்கு அழைத்து செல்லலாம். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கும் தகராறு, அந்த தகராறில் இந்த பெண்ணை போய் புகாரை கொடுத்துட்றாரு. காலையில் 4 மணிக்கு வந்து போலீஸ் கதவை தட்டுது, வாமா ஸ்டேஷனுக்கு மேலே பக்கத்து வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எழுப்பிட்டு போகலான்னு போனால் அது காவல்துறை செய்கிற தவறு, அதிகாரி செய்கிற தவறு. அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொல்லலாம். சரி, என்ன வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற பொன்மணி, அந்த பெண்ணை போய் வந்து நீ அந்த வீட்டில் டம்ளர் திருடிட்டேன்னு, வெள்ளி டம்ளர் திருடிட்டேன்னு புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண் போலீஸே அங்கே எங்கேயும் கையை வச்சு தேடுறது, அல்லது நீ திருடுனியான்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பெண்ணை ஒரு பெண் போலீஸ் தான் பரிசீலிக்கணும். சரி, பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போ அடைச்சி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட, அதாவது மகளிருக்கென்று தனியாக இருக்கக்கூடிய லாக்கப்பில் தான் வந்து பிடித்து வைக்க முடியும். அங்கே போனால் நீங்கள் சரி அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் வக்கீலுக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம். அந்த அதிகாரிகிட்டே சொல்லி என் நண்பருக்கோ என்னுடைய வக்கீலுக்கோ நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி, நீதித்துறை நடுவரின் முன்னால் போய் நம்ம என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். அதற்கு பிறகு தான் அவங்க எடுக்க முடியும். எனவே இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ இது என்ன பண்ணுறோன்னு கேட்டால், நிறைய பேர் இதை கவனிப்பதே கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சு கொள்வது என்பது போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது போகக்கூடாத இடமும் அல்ல, போய்விட்டு அடி வாங்கி நொந்து நூலாகி வருகிற இடமும் அல்ல. நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்ன அப்படிங்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு காவல் நிலையத்தை அணுகுகிற பொழுது நமக்கு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடும். அந்த நம்பிக்கையோடு செல்லுங்கள். நம்முடைய உரிமைகளை எப்பொழுதுமே அசர்ட்டிவாக தான் இருக்கணும். அப்படின்னு இந்த பொம்பளை தானே தெருவில் நின்று அந்த பக்கம் குவிட்டு இருந்த பொம்பளை தானே அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு, மிக மோசமான நிலையில் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண் என்றாலும் கூட அவளுக்கும் வாழ்வதற்கான உரிமை, தன்னுடைய அந்தரங்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. எனவே எல்லா பெண்களும் தங்களுடைய உரிமைகளையும் காத்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு நேர்கிற இன்னல்களிலிருந்து வெளியே வர சட்டபூர்வமான நடைமுறைகளில் அணுகுகின்ற பொழுது காவல்துறையிடம் எப்படி நடந்து கொள்வது தெரிந்து கொள்வது. உங்கள் பெயர் நான் இதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டேன்னெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்கிறது, நமக்கு வந்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ வந்து அரெஸ்ட்டுக்கு முன்னாடி வாரண்ட் வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் வாரண்ட்டே இல்லாமல் கூட சில நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளைக்கு எதிர்கட்சியினர் வந்து ஒரு பந்துனாங்கன்னா உடனே முன்னத்து நாளே வச்சு முக்கிய தலைவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து வாரண்ட் வச்சுட்டு தான் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. அல்லது பொண்டாட்டி வந்து புருஷனை போட்டு கட்டையில் தாக்கி நேற்று கொன்னுட்டாங்கன்னு ஒரு செய்தியை படித்தோம். அது வந்து ஒரு மிக குற்றம், அது ஒரு கொலை நடந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நான் போய் வாரண்ட் வாங்கிட்டு வந்து தான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எனவே இந்த அளவில் இன்றைக்கு காவல்துறையை அணுகிற போது இந்த விஷயங்களையெல்லாம் நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு போகிற பொழுது நம்முடைய உரிமை நிலைநாட்ட என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. நாம் வாழும் சூழலில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாவரும் நன்மை பயப்பவர்கள் இல்லை. எனவே நம்மை நாம் தெளிவாக வைத்திருந்தால் நம் வாழ்வு சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு குடும்ப வன்முறை பற்றி பார்க்கலாம். குடும்ப வன்முறை என்பது ஆங்கிலத்திலே டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது சில பேர் அதை இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் என்று கூட சொல்வார்கள். அதாவது குடும்பத்திலே இருக்கிற இருவர் ஒத்துப்போக முடியாத நிலையிலே அல்லது ஒருவரை இன்னொருவர் வன்முறைக்கு ஆளாக்குகின்ற ஒரு நிலைதான் குடும்ப வன்முறை என்று சொல்லப்படுகிறது. குடும்பம் என்பது சமுதாய அமைப்பின் ஒரு அடிப்படை அங்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் 2 முக்கியமான உறுப்பினர்கள் கணவன் மனைவி. ஆக இந்த கணவன் மனைவியிடையே
ஏற்படுகிற பிரச்சனைகள் பல நேரங்களிலே விபரீதமாகவும் முடிவுகிறது. பல குடும்பங்களிலே, உலகிலே பல நாடுகளிலே நடக்கிறது. அதிலும் வளர்ந்து வருகிற நாடுகளான நம்முடைய நாட்டை போல் இருக்கிற நாடுகளிலே மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த குடும்ப வன்முறை. காரணம், பொருளாதார ரீதியான பாதிப்புகள், படிப்பறிவு அதிகமில்லாத இருத்தல், படிப்பு இருந்தாலும் பொருளாதாரம் சரியாக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு இடையே இருக்கிற பாகுபாடு, அதை டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள், டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் தி ஜெண்டர். என்னதான் முன்னேறினாலும், என்னதான் படித்தாலும், என்னதான் வேலைக்கு சென்றாலும் பெண்கள் இன்னமும் இரண்டாந்தரமாகவே கருதப்படுகிற நிலை பல குடும்பங்களிலே இருக்கிறது. சில குடும்பங்கள் வேணால் அதற்கு விதிவிலக்காக இருக்கலாம். பல குடும்பங்களிலே பெண் என்பவள் ஆணின் ஒரு அடிமை என்று சொல்லாவிட்டாலும் கூட ஆணுக்கு அடங்கி போகின்ற நிலைமையிலே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த ஆணாதிக்கம் மிகுந்த இந்த சமுதாயத்திலே பெண் படுகிற அவலங்கள் மிக பல. திருமணமானதிலிருந்து தொடர்ந்து வயதான காலம் வரை பெண்களுக்கு பல நேரங்களிலே பல இடையூறுகள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களிலே, அதாவது ஏறக்குறை 20 வயது 40 வயது வரை, 45 வயது வரை பெண்கள் ஆண்களால் அதிகம் அவதிப்படுகிறார்கள். அந்த குடும்ப வன்முறை என்பது இந்தியாவிலே மிக அதிகமாக காணப்படுகிறது. எல்லா ஊரிலும் காணப்படுகிறது, நகரத்திலே காணப்படுகிறது, கிராமத்திலே காணப்படுகிறது, படித்தவர்களிடம் காணப்படுகிறது, படிக்காதவர்களிடம் காணப்படுகிறது, வேலை புரிபவர்களிடம் காணப்படுகிறது, வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களிடம் காணப்படுகிறது. ஜாதி மத பேதமின்றி எல்லா இனத்திலும் இந்த குடும்ப வன்முறை அதிகமாக காணப்படுகிறது. இந்த குடும்ப வன்முறைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பெண்களின் ஒரு சார்ந்திருக்கின்ற தன்மை. அவர்கள் மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு தன்மையிலேயே அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். பெண்ணால் எதையும் சிந்திக்க முடியாது, பெண் இன்னொரு ஆணை சார்ந்தே இருக்க வேண்டும் என்கிற ஒரு வளர்ப்பு முறை. அந்த வளர்ப்பு முறையாலேயே பெண் என்றால் ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கிற ஒரு பழைய ஒரு கருத்து இன்றைக்கும் நம் நாட்டிலே நிலை வருகிறது. ஒரு குடும்பத் தலைவர் என்று சொல்லும் பொழுது ஆண் தான் சொல்லப்படுகிறான். குடும்பத் தலைவி என்று நீங்கள் வாங்குகிற ரேஷன் கார்டிலே கூட குறிப்பிட முடியாது. குடும்பத் தலைவன் யார் என்று தான் கேட்கிறார்கள். வாக்காளர் அட்டையிலிருந்து ரேஷன் கார்டிலிருந்து எல்லாம் குடும்பத் தலைவர் யார். ஆக அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு அவர் நிஜமாக செய்கிறாரா, அவர் பொறுப்புகளை செய்கிறாரா, தன் கடமையை சரியாக செய்கிறாரா என்பது வேறு விஷயம். ஆனாலும் அந்த ஆண் தான் அந்த குடும்பத்தின் ஒரு அடிப்படை வேறாக, அவனுக்கு கட்டுப்பட்டுத்தான் அந்த குடும்பம் நடக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. ஆக இம்மாதிரியான ஒரு நிலையிலே பல நேரங்களிலே பெண் ஆனால் துன்புறுத்தப்படுகிறாள். காரணம் இல்லாமல் இருக்கலாம், காரணத்தோடு இருக்கலாம். பல நேரங்களிலே சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு கூட பெண் துன்புறுத்தப்படுகிறாள். பெண்களின் துன்பம் என்பது, பெண்களுக்கு எதிராக ஏவப்படுகிற வன்முறை என்பது பலதரப்பட்டது. அவர்கள் வசவு மொழியால் அவர்களை வறுத்தெடுப்பது, அவர்களை உணர்ச்சி பூர்வமாக கோபத்துக்கு ஆளாக்குவது, அல்லது அவர்களை கொடுமை செய்வது, உடலளவிலே அவர்களை துன்புறுத்துவது, அதுதான் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது, மிகப்பெரிய கொடுமை, ஃபிசிக்கல் அப்யூஸ் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக பாலியல் ரீதியான தொந்தரவுகள். ஏதோ பெண் என்பவள் ஒரு மிஷின் மாதிரி என்றும், ஒரு இயந்திரம், இவளுக்கு எப்போ இப்படிதான் தேவைப்படுகிறதோ மற்றவர்களை பற்றி, அவர்களுடைய உணர்ச்சிகளை பற்றி, அவர்களுடைய நேரத்தை பற்றி, அவர்களுடைய மனநிலையை பற்றி கருதுவதே இல்லை. ஆக வசவு மொழியால், உணர்ச்சி பூர்வமான ஒரு மனநிலை பாதிப்பால், உடல் ரீதியான பாதிப்பால், பாலியல் ரீதியான பாதிப்பால் பல வகையான வன்முறைக்கு ஆளாகிறாள் பெண். பெரும்பாலான பெண்கள் இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே சுதந்திரம் 60 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் குடும்பத்திலே நடக்கிற பிரச்சனைகளை வெளியிலே சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள், அல்லது குடும்பத்தின்
பிரச்சனை வெளியே வந்து விட்டால் அது அசிங்கம் என்று நினைக்கிறார்கள். இதுவே அந்த ஆண்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுத்து விடுகிறது. அப்படியே அவள் வீட்டிலே இருக்கிற பெரியவர்களிடம் ஒரு மாமியார் என்று சொன்னால் ஆண் என்றால் அப்படித்தான் இருப்பாள், நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஸோ பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற போர்வையிலே அவள் மேலும் மேலும் உதாசீனப்படுத்தப்படுகிறாள், வன்முறைக்கு ஆளாகிறாள். இந்த குடும்ப வன்முறை என்பது மிக அதிக அளவிலே காணப்படுகிறது, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே. சமீபத்திலே 2 விதமான ஆய்வுகள் தென்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே குறிப்பாக 80% பேருக்கு மேல் பெண்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படுகிறார்கள், அவஸ்தைக்கு ஆளாகிறார்கள். இன்னொரு சென்னையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கணிப்பு, ஏறக்குறைய 75% பேர் சமீப காலத்திலே ஒரு கடந்த 1 வருடங்களே துன்பத்துக்கு ஆளாகிறார்கள், வன்முறைக்கு ஆளாகிறார்கள். அந்த வன்முறையிலே மிக அதிகமான வன்முறை உடல் ரீதியான வன்முறை தான். இந்த வன்முறைக்கு காரணங்கள் பார்த்தால் அந்த ஆண்களின் ஒரு ஆணாதிக்கம், பெண் படித்துவிட்டு வேலைக்கு சென்றால் படித்துவிட்டு நம்மளை விட மேலே வந்து விடுவார எண்ணம், அல்லது படிக்காமல் வேலை இல்லாமல் இருந்தால் இவளை நம்மதே தான் கதி என்று கிடக்கிறாளே, அவளுக்கு என்ன பேச்சு என்கிற அவருடைய உரிமையை தட்டி பறிக்கின்ற ஒரு செயல், இப்படிப்பட்டவைகளெல்லாம் நிறைந்து காணப்படுகின்ற இந்த நாளத்திலே அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இந்த சமூகத்தின் கடமையாகிறது, நாட்டின் கடமையாகிறது. அதற்காக பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. ஆக பெண்களுக்கான சட்டங்கள், குறிப்பாக சமீபத்திலே 2005 ஏற்பட்ட குடும்ப நலச்சட்டம் அல்லது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பெண்களை பாதுகாக்கின்ற குடும்ப வன்முறைக்கு எதிரான ஒரு சட்டம், மிக அதிகமான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் சட்டத்திலே எழுத்துப்பூர்வமாக இருந்தாலும் செயல் வடிவிலே அது சில குடும்பங்களிலே தான் வெளியே வருகிறது, தெரிய வருகிறது. பல பெண்கள் தங்கள் வருத்தத்தை தனிமையிலேயே அனுபவிக்கிறார்கள், வெளியே சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு, அல்லது வெளியே சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை வந்து என்று பயந்து கொண்டு வெளியே சொல்ல பயப்படுகிறார்கள். ஆக குடும்ப வன்முறை என்பது ஒரு குடும்பத்திலே நடந்தால் கூட இது ஒரு சமுதாய கொடுமையாக இருக்கிறது, ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் என்று பொது நல ஒரு கேடாக இருக்கிறது. இது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாக இருந்தால் கூட இது எல்லா மக்களுக்கும் இந்த சமுதாயத்தினுடைய நாகரிகத்திற்கு புறம்பான ஒன்றாக இருக்கிறது. ஆக குடும்ப வன்முறை ஏன் ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு அது அதிகமாக காணப்படுகிறது என்பதையெல்லாம் அறிந்து களைய வேண்டியது சட்டம் மட்டுமல்ல, இந்த சமூகம், முக்கியமாக மீடியாக்கள் என்று சொல்லப்படுகிற ஊடகங்களுக்கும் இதிலே அதிகம் பொறுப்பு இருக்கிறது. மன ரீதியாக அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள், மன வருத்தத்தில் ஈடுபடுகிறார்கள், மனப்பதற்றத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள், ஏதோ ஆகிவிடுமோ என்று நினைக்கிறார்கள், எப்பொழுது அடிவிடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள், இங்கு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள், தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறது, சில நேரத்தில் தற்கொலையிலும் முடிந்து விடுகிறது. ஆக பலவிதமான மனப்பிரச்சனைகளுக்கு ஆளாக்குகிற இந்த குடும்ப வன்முறை நிச்சயமாக வெளியே தெரியப்படுத்த வேண்டும், கண்டுபிடிக்கப்பட்டு இதை களையப்பட வேண்டும் என்பது மிக இன்றியமையாதது.